இந்த வீடியோவில் தெர்மல் இன்ஜினியரிங்கில் 3 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஓகே 4 வச்சுக்கலாம் ஓகே. ஃபஸ்ட்டு ஓட்டோ சைக்கிளு, அடுத்து டீசல் சைக்கிளு, அடுத்து டூயல் சைக்கிளு, அடுத்து பிரைட்டான் சைக்கிள் ஓகே. அதை 4ஐயும் எப்படி அப்ரோச் பண்ணுறோம் ஓகே. இதே மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓட்டோ சைக்கிள் அப்படின்னா பெட்ரோல் இன்ஜின், இது டீசல் இன்ஜினு ஓகே. ஓகே, இதில் 4 ப்ராசஸ் வரும், இதில் 4 ப்ராசஸ், இதில் 5 ப்ராசஸ் வரும். அது என்னென்ன ப்ராசஸ், என்னென்ன டெரிவேஷன், என்னென்ன ரிலேஷன் எல்லாமே நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஓகே. அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க ஓகே. தெர்மல் இன்ஜினியரிங்கில் அந்த 3 இதையும் கம்ப்ரஸ் பண்ணி எழுதியிருப்பேன் ஓகே, கம்பைல் பண்ணி ஓகே. இப்போ வந்து ஓகே ஓட்டோ சைக்கிள் கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம டேட்டாவை எடுக்கணும். சிலிண்டர் டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 சென்டிமீட்டர். போர் அப்படின்னா டயாமீட்டர் அப்படின்னு அர்த்தம் ஓகே. 20 சென்டிமீட்டர். அப்போது 20 சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றினா 20/100 போட்டிங்கன்னா மீட்டராக மாறிடும். இந்த யூனிட் கன்வர்ஷன் ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு வாங்க ஓகே. ஒன்றும் இல்லை, 1 மீட்டர் ஈக்குவல் டு என்னது 100 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு என்னது 1/100 மீட்டர். இப்போ சென்டிமீட்டரில் மீட்டராக மாற்றணும் அப்படின்னா 100 டிவைட் பண்ணணும் ஓகே. அடுத்து கிளியரன்ஸ் வால்யூம் கொடுத்துருக்காங்க, கியூபிக் சென்டிமீட்டரில் இருக்குது, அதை நம்ம சென்டிமீட்டர் கியூபில் ரெண்டும் ஒன்று தான் ஓகே. அடுத்து 1 மீட்டர் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஓகே. இந்த சென்டிமீட்டர் கியூப்லேருந்து மீட்டர் கியூபாக மாற்றுறோம், சென்டிமீட்டர் கியூப்லேருந்து மீட்டர் கியூபாக மாற்றுறோம் அப்படின்னா 1 என்னது 1600 × 10⁻, சென்டிமீட்டர் கியூப்லேருந்து மீட்டர் கியூபாக மாற்றுறோம் ஓகே. அப்போ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1/10 ஸ்கொயர் மீட்டர் ஓகே. இந்த சென்டிமீட்டரோட மீட்டரோட இடத்துல போடுறோம் அப்படின்னா 1/10 ஸ்கொயர் பவரில் என்ன இருக்குது, க்யூப் இருக்குது ஓகே. எதா மாற்றியாச்சு, மீட்ரு க்யூபு ஓகே. அப்போ 1600 × 10⁻1/10⁻6 மீட்டர் க்யூபு. இது மேலே போச்சுன்னா 10 என்னன்னு ஆயிரும் -6ன்னு மாறி ஓகே. இந்த யூனிட் கன்வென்ஷன் ரொம்ப லென்த்தாக வந்து போணுச்சு அப்படின்னா நான் இன்னொரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன், புரியலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் கமெண்ட்டில் ஓகே. 1 மீட்டர் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் சென்டிமீட்டர்ப்பா. 1 சென்டிமீட்டர்னா அந்த 10 ஸ்கொயர் கீழே வந்துடும், 10 ஸ்கொயர் மீட்ரு. இந்த சென்டிமீட்டரோட இடத்துல என்ன பண்ணுறேன், 1/10 ஸ்கொயர் போடுறேன். இல்லை 3 இருக்கிறதுனால இங்கேயும் 3 போடுறேன். மீட்ரு என்னென்ன ஆயிரும், மீட்டர் க்யூப்னு மாறிடும் ஓகே. 1 க்யூப் 1 தான், 10⁻2�3 அப்படின்னா 6 ஓகே. அடுத்து மீட்டர் க்யூபு. இந்த இது கீழே இருந்து மேலே போச்சுன்னா என்னென்ன ஆயிரும், -6ன்னு மாறிடும் ஓகே. இதை கால்குலேட்டர்லேயே போட்டுடலாம் ஓகே. அடுத்து பார் அப்படின்னா 1 பார் அப்படின்னா 1 × 10⁵. இந்த 10⁵ என்ன பண்ணிக்கலாம்னா 1 × 10 ஸ்கொயர் × 10⁻3ன்னு எழுதிக்கலாம். இதை வந்து என்ன எழுதியிருக்காங்க 100. இந்த 10⁻3க்கு பதிலாக என்ன போட்டிருக்காங்க, கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸில் இருந்தால் கெல்வினுக்கு மாற்றிக்கணும் ஓகே. இன்லெட் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் மட்டும் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ப்ரெஷர் ஓகே. இது வந்து நான் சர்க்கிள் இதுலேருந்து சொல்லலாம் தான் சொன்னேன் ஓகே. இது ஃபஸ்ட்டு இங்கே இருக்கும் 1, இது 2. இதில் மேக்ஸிமம் ப்ரெஷரோட வேல்யூ வந்து ஒய் ஆக்சிஸில், அந்த மேக்ஸிமம் எங்கே இருக்குது 3. அந்த பாயிண்ட்டை தான் நம்ம எடுத்துக்கணும் ஓகே. அது டெரிவேஷன் நம்ம பார்த்தா தான் இதோட கான்செப்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தெளிவாக வந்து தெரியும். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க, மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் கேட்டிருக்காங்க. உடனே நான் ஃபஸ்ட்டு எஃபிஷியன்சிக்குள்ளே ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவை நீங்கள் வந்து கம்பைல் பண்ணி எழுதி வந்து வச்சுக்கோங்க தயவு செஞ்சு. 1 - 1/r⁻γ-1. அடுத்து மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் PM = இந்த இது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், இது செகண்ட் சப்டிவிஷன், இது ரெண்டு தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். P1 R K-1/γ-1. அடுத்து r⁻γ-1. இது டெரிவேஷன்லேருந்து நம்ம சால்வ் பண்ணி கொண்டு வந்திருப்போம், r-1. இது என்னென்னு கண்டுபிடிக்க வேண்டியதான்ப்பா. இப்போ எஃபிஷியன்சி எனக்கு கண்டுபிடிக்கணும், R தேவை. அப்போ ஆருக்கு என்னது, இப்படி தான் நம்ம ரிவர்ஸ்லேருந்து நம்ம சம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸி. ஆருக்கு ஃபார்முலா என்னது, V1/என்னது V2 ஓகே. எனக்கு என்ன வால்யூம்லாம் தெரியும், என்ன வால்யூம்னு தெரியும், ஒரு வால்யூம் கிளியரன்ஸ் வால்யூம் மட்டும் தான் தெரியும். அப்போது எனக்கு V1 தெரியாது. ஆனால் V1க்கு எனக்கு என்ன எழுதிக்கலாம், VS + VC/V2க்கு பதில் என்னென்னு எழுதிக்கலாம்னா VC இப்படி எழுதிக்கலாம். இப்போ சொப்டு கிளியரன்ஸ் வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1600 சென்டிமீட்டர் க்யூபு. ஆனால் அதுலேருந்து எனக்கு இந்த ஃபார்முலாவுக்கு எனக்கு V1 வால்யூம் 1 வால்யூம் எதுவுமே தெரியாது. கிளியரன்ஸ் வால்யூம் தெரியும், ஸ்வெப்ட் வால்யூம் தெரியாது. ஸ்வெப்ட் வால்யூம் ஃபார்முலா என்னது, π/4 d² இன்ட்டு எல். ஏன் எல் போடுறேன்னு நான் சொல்கிறேன். வால்யூமை நம்ம எப்படி எழுதலாம், ஏரியா இன்ட்டு லென்த்து. ஏரியாவோட யூனிட் என்னது, மீட்டர் ஸ்கொயர். லென்த்தோட யூனிட் என்னது, மீட்டர். அப்போது மீட்டர் க்யூப். இதனால தான் இது ஏரியா.
மீட்டர் ஸ்கொயர். இது என்னது மீட்டர். இப்போ வால்யூம் என்னது மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு மீட்டர் என்னது மீட்டர் கியூப் அப்படின்னு வரும். புரிஞ்சுக்கிட முடியுதா? அப்போ இதிலேருந்து என்ன பண்ணியாச்சு, டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 0.20 கொடுத்துருந்தாங்களா, 0.20 இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு மீட்டர் கண்டுபிடிச்சது. அது என்ன வால்யூமு, சொட்டு வால்யூம். ஓகே, அப்போ இந்த இடத்துல எனக்கு கிளியரன்ஸ் வால்யூம் ஆல்ரெடி தெரியும். சொட்டு வால்யூம் எவ்வளவு, இது மீட்டர் கியூபு. ஓகே, பாயிண்ட்டு ஆர் இஸ் ஈக்குவல் டு 0.00943 ப்ளஸ் கிளியரன்ஸ் வால்யூம் எவ்வளவு, நம்ம ஃபஸ்ட் டேட்டா தான் கண்டுபிடிச்சது 0.0016. எல்லாமே ஒரே யூனிட் டைமென்ஷன்ஸில் இருக்கான்னு பார்க்கணும். இது மீட்டர் கியூப், இது மீட்டர் கியூப் பை 0.0016. எனக்கு ஆரோட வேல்யூ என்னென்னு தெரிஞ்சுக்கும். நான் இதை கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, ஆரோட வேல்யூ நான் போட்டிருக்கேன். ஓகே, 6.89. இப்படி நம்ம ரிவர்ஸ் வந்து நம்ம செய்யும்போது நமக்கு ப்ரொசீஜர் ஈஸியாக இருக்கும். இப்போ எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணுமா, எனக்கு ஆரோட வேல்யூ தேவை. ஆரோட வேல்யூ நான் தேவைன்னா என்னது ஃபார்முலா, அப்போ V1/V2 V1 நமக்கு தெரியாது. அப்போ அதுக்கு மேலே என்ன பண்ணலாம், V1 ரிலேட் பண்ணுற மாதிரி ஏதாவது டேட்டா கொடுத்துருக்காங்களா, இப்போ கிளியரன்ஸ் வால்யூம் கொடுத்துருக்காங்க, சொட்டு வால்யூம் கண்டுபிடிச்சா என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி பண்ணுறேன். எஃபிஷியன்சி ஈக்குவல் 1 - R பவர் என்னது காமா -1. 1 - 1 ஆரோட வேல்யூ என்னது 6.89. காமாவோட வேல்யூ எவ்வளவு 1.5. ஏர் தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இன்ஜின் ப்ரெஷர் ஆஃப் ஏர், காமாவோட வேல்யூ 1.4 நம்ம எடுத்து என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இதை நான் மெதுவாக நான் சொல்கிறேன். இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள். 1 - 1/6.89 பவர் என்னது 0.4. ஓகே, இந்த வேல்யூ கண்டுபிடிச்சி அதை 1ஆல் டிவைட் பண்ணுங்கள். இது ஏதோ ஒரு வேல்யூ வந்து வரும். இது 1/, இந்த வேல்யூ போட்டுட்டு ஒரு வேல்யூ வருமா அதை பண்ணுங்கள். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஓகே, இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கப்பா. ஒரு வேல்யூ வருமா, மேலே என்ன இருக்குது 1, அடுத்து 1/, இந்த வேல்யூ 1 கிடைக்குமா, அது அடுத்து 1லேருந்து அதை கழித்து சால்வ் பண்ணுங்கள். ஓகே, இப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் ஈஸியாக வரும். எந்த இடத்துல தப்புங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்து மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர். இப்போ நான் என்ன இதில் எனக்கு என்னெல்லாம் தெரியும், R தெரியும். ப்ரெஷர் 1 கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்களா, என்ன கொடுத்துருந்தாங்க, ப்ரெஷர் 1 கொடுத்துருந்தாங்க, ப்ரெஷர் 3யும் கொடுத்துருந்தாங்க. ஓகே, அப்போ ப்ரெஷர் 1 நான் எழுதிடுவேன், R எழுதிடுவேன். கே தெரியாது, காமாவோட வேல்யூ என்னது தெரியும். அப்போ கே கண்டுபிடிக்கணும். கே கண்டுபிடினா என்னது, கே = என்னது ஃபார்முலா P3 என்னது P2. கே அப்படின்னா ப்ரெஷர் ரேஷியோ. ஓகே, எனக்கு P2 தெரியாது, ஆனால் P1 தெரியும். P3 மேக்ஸிமம் ப்ரெஷர்னு கொடுத்துருந்தாங்க. எப்படி மேக்ஸிமம் வந்து சொன்னேன், இந்த இடத்துலேருந்து இது ப்ரெஷர், அடுத்து இந்த ப்ரெஷர் இந்த இடத்துல தான் என்னது மேக்ஸிமமாக இருக்குது. இந்த கர்வை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம போடுறது. ஓகே, இப்போ ப்ரெஷர் 1 கொடுத்துருந்தாங்க, ப்ரெஷர் 3 எனக்கு தெரியாது. ஓகே, ஆனால் அந்த கே கண்டுபிடிக்கிறதுல எனக்கு ப்ரெஷர் 2 தேவைப்படுது. அப்போது ப்ரெஷர் 2ஐயும் ப்ரெஷர் 1ஐயும் ரிலேட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஃபார்முலா இருக்கான்னு பார்க்கணும். அதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா PVT ரிலேஷன்ஸ், அது எங்கெங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். P2/P1 = V1 என்னது V2, பவர் என்னது காமா. எனக்கு V1/V2க்கு பதிலாக எனக்கு என்னென்னு தெரியும், அந்த கிளியரன்ஸ் வால்யூம் தெரியுமா. அப்போ ஆரோட வேல்யூ தான் என்னது இந்த இது. அப்போது ஆர் பவர் என்னது காமா. P2/P1 = நான் எழுதும் போது அப்படியே எழுதுங்க. ஓகே, அடுத்து ஆரோட வேல்யூ என்னது 6.89, பவர் காமாவோட வேல்யூ என்னது 1.4. ஓகே, P2 தெரியாது, P1 எவ்வளவு 100. இப்போ P2 = 100 × 6.89 பவர் என்னது 1.4. அப்போ P2ஓட வேல்யூ தெரிஞ்சிடும். P2ஓட வேல்யூ 149.1 kN/m². இப்போ கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சலாமா, P3/P2. P3/P2னா P3க்கு எனக்கு என்னது கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்க, பிரச்சனை இல்லை, 2400 கொடுத்துருந்தாங்க. P2 என்னது இதாக இருக்குது 1491.9. இதுவும் kN இருக்குது. கொஸ்டினில் கொடுத்துருந்தது எதில் இருந்தது, kN தான் இருக்குது. அதனால் நம்ம சேம் டைமென்ஷனாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஓகே, இது எல்லாத்தையும் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறேன். P1 போட்டாச்சு, ஆரோட வேல்யூ போட்டாச்சு, கேயோட வேல்யூ போட்டாச்சு. கேடோட தான் கண்டுபிடிச்சேன் -1, 1.4 -1. இந்த டேர்மை தனியாக பண்ணுங்கள், இந்த டேர்மை தனியாக பண்ணுங்கள், இந்த டேர்ம் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகே, இது வந்து ஓட்டோ சைக்கிளில் சம்ம ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் அண்ட் எஃபிஷியன்சி கேட்டிருந்தாங்க அப்படின்னா எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொன்ன அந்த அப்ரோச்சை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அடுத்து டீசல் சைக்கிள். ஓகே, டீசல் சைக்கிளில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டேட்டாவை தெளிவாக வந்து பார்த்துக்கலாம். ஓகே, என்ன கொடுத்துருந்தாங்க, இன்ஜின் வித்து டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. மில்லிமீட்டர்லேருந்து மீட்டராக மாற்றணும் அப்படின்னா 1 மீட்டர் = 1000 மில்லிமீட்டர். ஓகே, இதுதான் விஷயம். அப்போ 1 மில்லிமீட்டர் = 1/1000 மீட்டர். அவ்வளோதான்ப்பா. இதுனா அது. ஓகே, ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் கண்டுபிடிங்கன்னு இருக்காங்க. எல்லா பாயிண்ட்லையும் தியரட்டிக்கல் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்காங்க. மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் கேட்டிருக்காங்க. ஓகே, அசியூம் கம்ப்ரெஷன் ரேஷியோ ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க V1/V2.
V1/V2 அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா VS/VC/VC அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஃப்ளூயிட் வந்து ஏர் அப்படின்ட்டாங்க. மில்லிமீட்டரில் ஃபுல்லாக மீட்டராக மாற்றணும். பை என்னது 1000, பை என்னது மில்லிமீட்டர் டு மீட்டர் அப்படின்னா பை 1000. ஓகே, ப்ரெஷர் 1 bar இருக்குது, அதை எப்படி எழுதுன்னு சொல்லியிருக்கேன். 1 bar இருக்குது அப்படின்னா 1 × 10⁵. பார்னா 5, 1 × 10² × 10⁻3. ஓகே, அப்போது 100 கிலோ பாஸ்கல். ஓகே, கிலோ பாஸ்கல் எழுதியாச்சு. இது செல்சியஸாக இருந்தால் கெல்வினுக்கு மாற்றிக்கணும். அடுத்து கட் ஆஃப் ரேஷியோ வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 8% ஆஃப் சொட்டு வால்யூம். இப்போ VS என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். R கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருந்தாங்க, ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் ஆல் த பாயிண்ட்ஸ் கேட்டாங்க. அப்போ ப்ரெஷர் டெம்பரேச்சர் ஃபஸ்ட்டு எத்தனை இது என்ன சைக்கிள்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். டீசல் சைக்கிளா, இது என்ன சைக்கிள்ங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும் பார்த்துக்கணும். இப்போ என்னென்ன ரிலேஷன் இருக்கோ, 1 to 2ல் என்ன ரிலேஷன் இருக்குது, 2 to 3ல் என்ன ரிலேஷன் இருக்குது, 3 to 4ல் என்ன ரிலேஷன் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். இப்போ 1 to 2ல் என்ன ரிலேஷன், நம்ம என்னது ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க, ப்ரெஷரும் P1 P2 P3 P4. எனக்கு P1 மட்டும்தான் தெரியும். இப்போ என்னெல்லாம் நான் கண்டுபிடிக்கணும், P2 கண்டுபிடிக்கணும், P3 கண்டுபிடிக்கணும், P4 கண்டுபிடிக்கணும். ஓகே, இது எல்லாமே கண்டுபிடிக்கணும். அடுத்து டெம்பரேச்சர், என்ன டெம்பரேச்சர், ஒரு டெம்பரேச்சர் தான் கொடுத்துருக்காங்க. T2 கண்டுபிடிக்கணும், T3 கண்டுபிடிக்கணும், T4 கண்டுபிடிக்கணும். ஓகே, எல்லாமே ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்து எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க. எஃபிஷியன்சி பிரச்சனையே இல்லை. நான் எஃபிஷியன்சி = 1 - இந்த ஃபார்முலாவை எழுதிடுவேன். R power Γ - 1/ρ Γ - 1/ρ - Γ - 1. ஓகே, இது எழுதிடுவேன். அடுத்து மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் கேட்டாங்களா, அப்போ மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் PM. ஓகே, அதுக்கு என்ன ஃபார்முலாவோ அதை என்ன பண்ணிடுவோம் எழுதிடுவோம். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு என்ன ப்ராசஸ், இதில் என்ன ப்ராசஸுக்கு ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் என்ன ரிலேஷன் பார்த்துக்கிறேன். இப்போ P2 எனக்கு தேவை அப்படின்னா இதை கீழே கொண்டு வந்துடுறேன். V1/V2 பவர் என்னது Γ. V1/V2ஓட வேல்யூ தான் எனக்கு என்னது Rன்னு தெரியும். கம்ப்ரெஷன் ரேஷியோன்னு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க ஒரு வார்த்தை 15. அப்போ இந்த இடத்துக்கு வேறு என்ன கொடுக்கலாம், 15 கொடுக்கலாமா, 15 பவர் 1.4. இது என்ன கண்டுபிடிச்சாச்சு, P2 கண்டுபிடிச்சாச்சு. புரிஞ்சுட்டா, நான் என்ன சொன்னேன், 1 P2 P3 P4 எல்லாமே கண்டுபிடிக்கணும். அப்போ இதுலேருந்து P1 மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ P2 கண்டுபிடிச்சாச்சு. P2வும் P3யும் வச்சு P3 கண்டுபிடிச்சோம். அடுத்து இதில் 3 கண்டுபிடிச்சா அப்படின்னா 3யும் 4யும் வச்சு 4 கண்டுபிடிச்சணும். புரிஞ்சுதா, அவ்வளோதான்ப்பா விஷயம். அடுத்த 2 to 3ல் ப்ரெஷர் ரெண்டுமே என்னது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். எதில், டீசல் சைக்கிள். இது நம்ம டெரிவேஷன் வரும்போது நம்ம பார்த்துருப்போம், எந்த இடத்துல ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், எந்த இடத்துல வால்யூம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது. அப்போ டெம்பரேச்சர் ரிலேஷன் வச்சு டெம்பரேச்சர் கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கணும். அப்போ T2/T1 போட்டால் அப்படின்னா எனக்கு என்ன டேட்டா எனக்கு தெரியும், V1/V2 தான் தெரியும். அப்போ V1/V2 அப்படின்னா தூக்கி போடுங்க. இந்த இடத்துல 15 வரப்போகுது. பவர் என்னது 1.4 - 1 இன்ட்டு டெம்பரேச்சர் 1 எவ்வளவு 300. ஏன்னா டெம்பரேச்சர் 1 மட்டும் தானே கொடுத்துருந்தாங்க, 300 அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் கெல்வின்லேருந்து. ஓகே, அப்போ இந்த ஸ்டெப்லேருந்து நான் இது கண்டுபிடிச்சிட்டேன், இந்த ஸ்டெப்லேருந்து இது கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, என்னென்ன டேட்டா என்னால் கண்டுபிடிக்க முடியுமோ அந்த டேட்டாவெல்லாம் என்ன பண்ணிடுவேன், கண்டுபிடிச்சிருவேன். புரிஞ்சுதா. அடுத்து என்னது, தேர்ட் ஸ்டெப்பு கெல்வினில் இருந்தது அப்படின்னா டிகிரி செல்சியஸில் 273 கையில் மலிச்சு எழுதிங்க. இப்போ எனக்கு R = V1/V2 தெரியும். V1 எனக்கு என்னது தெரியும், இதுன்னு தெரியும். V2 எனக்கு தெரியாது, எனக்கு ரேஷியோ தான் தெரியும். நல்லா புரியுதா, எனக்கு வந்து R = தான் V1/V2 தான் எனக்கு எவ்வளோன்னு தெரியும், 15ன்னு தெரியும். இதில் V1 என்ன V2 என்னங்கிறது தெரியாது. அப்போது V1 என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். அப்போ V1 கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்ன, V1 கண்டுபிடிக்கிறது ஃபார்முலானா ஃபஸ்ட் இந்த ஸ்டெப்புக்கு வரணும். R = V1/V2. V1 எப்படி எழுதிக்கலாம், VS + VC பை என்னது VC. எப்படி நான் ரிவர்ஸ்லேருந்து வரணும் அதே மாதிரி அப்ரோச் பண்ணுங்கள். இது எப்படி எழுதிக்கலாம், VS/VC VC/VC 1ன்னு ஆகும். இந்த 1 அங்கே கொண்டு போங்க. R - 1 = VS பை என்னது VC. எனக்கு VC தேவை அப்படின்னா இது மேலே போகும், மேலே இருக்கிற அந்த டைம் என்ன கீழே ஊற்றும். புரியுதா, VC. ஓகே, இப்போ எனக்கு டோட்டல் வால்யூம்னா என்னது, V1 = சொட்டு வால்யூம் ப்ளஸ் டேன்னு சொல்லி சொட்டு வால்யூம் எழுதியாச்சு. VCக்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கலாம், VS பை என்னது VS பை என்னது R - 1. சொட்டு வால்யூம் என்னது, நான் டேட்டா கொடுத்துருக்க டேட்டாலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். π/4 d² இல்லை. வால்யூம்னா என்ன சொன்னால், ஏரியா இன்ட்டு என்ன சொன்னால், லென்த்து சொன்னோன்னா π/4 d² இன்ட்டு லென்த்து போட்டாச்சு. இப்போ வால்யூம் கிடச்சிச்சு. ஓகே, சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. VSக்கு எனக்கு போட்டாச்சு. ஆரோட வெளியே கம்ப்ரெஷன் ரேஷியோ எவ்வளவு, R தான் கொடுத்துருந்தாங்க, V1/V2. நான் இப்போ V2 என்னன்னு கண்டுபிடிக்காண்டி தான் என்ன பண்ணேன், ரிவர்ஸ்லேருந்து சம்ம சால்வ் பண்ணுறோம். ஓகே, அப்போ V1 எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ எனக்கு V1 தெரிஞ்சிச்சுன்னா ஆரோட வேலையே 15ன்னு தெரியும், V1ஓட வேலையை எனக்கு எவ்வளோ 0.01ன்னு தெரியும். அப்போ V2 கண்டுபிடிச்சிடலாமா, V2 கண்டுபிடிச்சிடலாமா, அதெல்லாம் இங்கே பண்ணியிருப்பாங்க. V2 கண்டுபிடிப்பாங்க, கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்து கட் ஆஃப் வால்யூம் கண்டுபிடிக்கும் அப்படின்னா 8% ஆஃப் த
விஎஸ் அப்படின்னு இருக்காங்க. ஓகே, இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா V3 மைனஸ் V2 டெரிவேஷன்லேருந்து நம்ம எழுதியிருக்கோம். 8% அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 0.08 அப்படின்னு எழுதிக்கிறோம். விஎஸ் அப்படிங்கிறது நான் கண்டுபிடிச்சது சொப்ட் வால்யூம் என்னது 9.43 × 10⁻³ அதை எழுதியாச்சு. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். இந்த V2 அங்கே போணுச்சுன்னா ப்ளஸ் ஆகும். V2 என்னது 6.64 அதை என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது V3 = இந்த வேல்யூ ப்ளஸ் என்னது V2ஓட வேல்யூ என்னது 6.67 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு தெரிஞ்சிடும். இப்போ 2 and 3ல் எனக்கு V2 தெரிஞ்சிச்சு. ஓகே, எனக்கு T2 தெரிஞ்சிச்சு. இந்த V2/T2 வச்சு என்ன பண்ணிடலாம், T3யே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா V3 எனக்கு என்னது தெரிஞ்சிச்சு. V3 எழுதியாச்சு. ஏன்னா V3 இந்த கண்டுபிடிச்சிருந்தாலும் அதை எழுதியாச்சு. V2 எழுதியாச்சு. இந்த ரிலேஷன் தான் முக்கியம். PVT ரிலேஷன்ஸ் ஒவ்வொரு இதுக்கு என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோம். V3 போட்டாச்சு, V2 போட்டாச்சு, T2 என்ன பண்ணி வச்சு போட்டாச்சு. இது எல்லாத்தையும் அடிச்சு கொடுத்தா கெல்வினில் வரும். நம்ம -273 கழிச்சிங்க அப்படின்னா செல்சியஸுக்கு மாதிரி இருக்கும். அடுத்து 3 to 4 ப்ராசஸ். ஏன்னா எல்லா டெம்பரேச்சரும் கண்டுபிடிக்கணும், எல்லா ப்ரெஷரையும் கண்டுபிடிக்கணும். P4 வச்சுக்கிட்டு இதை என்ன பண்ணிக்கலாம், கீழே கொண்டு வந்துடலாமா, P3 × V3 இது கீழே வந்ததுன்னா V3/V4 பவர் என்னது காமான்னு வரும். ஓகே, இந்த V1ம் V4 ஈக்குவல். அது டெரிவேஷனில் நம்ம வந்து பார்த்துணும். இந்த பாருங்க, வால்யூம் 4ம் வால்யூம் 1 என்னது ஈக்குவல். வால்யூம் 4ம் வால்யூம் 1ம் ஈக்குவல். ஓகே, இப்போ இதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், V1 போட்டுக்கலாமா. இதுக்கு இது போட்டாச்சு, P3 இதுக்கு போட்டாச்சு, V1க்கு போட்டாச்சு, காமா 1.4 போட்டாச்சு. இப்போ P4 கண்டுபிடிச்சு. இந்த P4 வச்சு என்ன பண்ணிடலாம், T4 கண்டுபிடிச்சிடும். T4 கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஃபார்முலா. இது எல்லாமே ரிலேஷன்ஸ் தெரியணும். டீசல் சைக்கிளில் ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கும் என்ன ரிலேஷனுங்கிறது தெரியணும். T4 போட்டாச்சு. இந்த T3 மல்டிப்ளை பண்ணுங்க. P4/P3 பவர் காமா -1/γ × T3. P4 போட்டாச்சு, P3 போட்டாச்சு, காமாவோட 1.4 போட்டாச்சு, எல்லாத்தையும் அடிச்சு கொடுத்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து எனக்கு V3 தேவை. V3 தேவையில்லை, எனக்கு எஃபிஷியன்சி ஃபார்முலா ரோ தேவை. ஓகே, எஃபிஷியன்சி ஃபார்முலா எனக்கு என்ன தேவை, ரோ இருக்குது. ரோ கண்டுபிடிக்கிறது என்னது, V3/V2. V3 எனக்கு ஆல்ரெடி தெரியும், முன்னாடி ஸ்டெப்லேயே தெரியும். V3 என்னது இந்த தெரியும். ஓகே, அதை எழுதியாச்சு. V2 என்னது எழுதியாச்சு. அதை போட்டோன்னா முடிஞ்சு போச்சுப்பா. அவ்வளோதான், சம்மு சால்வ்டு. காமாவோட இடத்துல 1.4 போட போகிறோம். ஆரோட இடத்துல 15 கொஷினில் கொடுத்தது. ரோ நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன், போட்டு சால்வ் பண்ணியாச்சு. இந்த டேர்ம் ஃபஸ்ட்டு செய்யுங்க. அடுத்து இந்த டேர்மை ஃபஸ்ட்டு இது பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி அதை என்ன பண்ணுங்கள், 1லேருந்து மைனஸ் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் இப்படி சால்வ் பண்ணி வச்சுட்டு இதை தனியாக சிம்பிளிஃபை பண்ணிங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். அடுத்து இதை தனியாக பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு ஆன்சர் வச்சுக்கோங்க. அது 1லேருந்து கழிச்சிங்கன்னா ஆன்சர். அடுத்து மெயின் எஃபெக்டிவ் ப்ரெஷர் கேட்டுருக்காங்களா, P1 போட்டுக்கோங்க, R போட்டுக்கோங்க, காமாவோட வேல்யூ ரோ -1 R 1 - 1. இந்த மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் என்னது, எஃபிஷியன்சி எவ்வளோ அப்படி எழுதிக்கணும். பவர் ஆஃப் இன்ஜின் கேட்டிருக்காங்கன்னா ஃபார்முலா எழுதுங்க. மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இந்த கிலோ இருக்குன்னா என்ன பண்ணோம், பாயிண்ட் எடுத்து ஏற்கனவே 2 டிஜிட் இருக்குது. இப்போ 746.6 × 10² கிலோவுக்கு பதிலாக என்னது ஒரு 10⁻³ இது ரெண்டும் என்னென்ன ஆயிரும், 7.48 பார்னு என்ன பண்ணிக்கலாம், மாற்றி எழுதிக்கலாம். புரியுதா, 7.48 பார். பாயிண்ட்டுக்கு எடுத்து 2 டிஜிட்ப்பா. ஓகே, அந்த 2 டிஜிட் இங்கே நான் கொண்டு போய் என்னென்ன மாறிடும், 10⁵ பார்னு என்னது 10⁵. இதில் வந்து 10⁵ வச்சு என்ன பண்ணிடலாம் எழுதிடலாம். அடுத்து பிஎம்மோட வேல்யூ, ஸ்பெப்ட் வால்யூமு, N ஒரு கொஷினில் கொடுத்துருந்தாங்களா 380. ஆனால் எதில் கொடுத்துருந்தாங்க, மினிட்டில் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சைக்கிள்ஸ் பர் மினிட்டில் கொடுத்துருந்தாங்க. ஓகே, அப்போ சைக்கிள் பை என்னது 60 போட்டு கிலோவாட்டாக மாற்றிடும். இது வந்து என்ன சைக்கிள், டீசல் சைக்கிள். ஓகே, அடுத்து டூயல் சைக்கிளும் பார்த்துருவோம். 0.89 இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். எனக்கு புரியலை அப்படின்னா நான் திருப்பி சொல்லித்தரேன். ஓகே, இதுவும் இந்த சேம் ப்ரொசீஜர் தான். 5 ப்ராசஸ். ஓகே, இதில் 3 to 4 சொல்லணும்னா அடுத்து 4 to 5 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வரும். என்ன கேட்டிருக்காங்களோ ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கணும். டெம்பரேச்சர் பாரு. ஓகே, கெல்வினுக்கு மாற்றிக்கணும். P3 P4 ப்ரெஷர் அட் த பிகினிங் ஆஃப் த சைக்கிள் 1 பார் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்க, அப்புறம் மேக்ஸிமம் ப்ரெஷர் லிமிட்டட் to 68. ஏன் மேக்ஸிமம் ப்ரெஷர்னு சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல மேக்ஸிமம் ப்ரெஷர். ஏன்னா இந்த பியோட வேல்யூ வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்குது. இது மேக்ஸிமம் ப்ரெஷர்னால் P3 P4 எப்படி இருக்கும், சேம் தான். ஓகே, அதை P3 P4 68 பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆரோட வேல்யூ எனக்கு 9, QSோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே, என்ன டேட்டா கேட்டிருக்காங்க, இடமே ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதுங்கப்பா. இந்த ஃபார்முலா இதில் எனக்கு என்னெல்லாம் தேவைன்னு பாருங்கள். ஆர் தேவையா, கே தேவையா, ரோ தேவையா, அதுக்கு தனித்தனியாக ஃபார்முலா எழுதுங்க. ரோ ஆர் தேவை அப்படின்னா V1 என்னது V2. இப்போ இதுக்கான டேட்டா இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா என்ன செய்யணும், PVT ரிலேஷன் வச்சு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் விஷயம். ஓகே, இந்த ஒரு மெத்தடாலஜி வச்சு எல்லா சமயம் நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்து எஃபிஷியன்சி இன்னொரு ஃபார்முலா டிஃபைன் பண்ணலாம். ஒர்க் டன் பை ஹீட் சப்ளை. ஓகே, அது W = எஃபிஷியன்சி × QS. இதுதான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருப்போம். அதை நம்ம பார்த்துக்கலாம். மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷருக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. W net by என்னது V1 - V2. ஓகே,
ஓகே, இதில் ஆர் என்ன இது என்னன்னு பார்த்துக்கணும். ஓகே, இதை ஃபஸ்ட்டு எஃபிஷியன்சி எழுதுங்க. எழுதிட்டு ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்குங்க, இப்போ எனக்கு கே தேவை ஆர் தேவை அப்படின்னா என்ன டேட்டா வச்சு கண்டுபிடிக்க முடியும்னு பார்க்கணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ப்ராசஸ்லேருந்து என்னென்ன கண்டுபிடிக்க முடியுதோ கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். P2/P1 = V1/V2 பவர் காமா. அப்போ V1/V2 ஆர்னு எழுதிக்கலாம். ஸோ இதே மல்டிப்ளை பண்ணால் ஆர் P2 - காமா. ஆரோட வேல்யூ என்னன்னு சொல்லி 9. அப்போ P2 கண்டுபிடிச்சிக்கலாம். முடிஞ்சா அடுத்து T2/T1, அதாவது PVT ரிலேஷன்ஸ். இதை வச்சு என்னென்ன கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிச்சி வச்சுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு 1 to 2ல் என்ன இருக்குது, ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன் நடக்கும்போது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், பட் வால்யூம் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், பட் வால்யூம் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இங்கிட்ட 5 இருக்குது, அது டெரிவேஷன் வரும்போது பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ உழப்ப நம்ம ஓகே. அப்போ P2 கண்டுபிடிச்சாச்சு. T2/T1 = V1/V2. இது ஆர்னு எழுதிக்கலாம். ஆரோட வேல்யூ என்னது 9 இன்ட்டு T1 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. T1 மல்டிப்ளை பண்ணி T2 கண்டுபிடிச்சாச்சு, P2 கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அடுத்து 2 to 3 என்னென்ன இருக்கோ கண்டுபிடிப்போம். 2 to 3ல் கான்ஸ்டன்ட் வால்யூம். இதுலேருந்து என்ன டேட்டா நமக்கு தெரியும்னு பார்க்கணும். எனக்கு P3 தெரியும், P2 தெரியும், எனக்கு T3 தெரியாது. அப்போ T3 தேவைன்னா இதை அங்கே கொண்டு போங்க. இந்த டைம் கீழே கொண்டு வந்தாங்க P3/P2. ஏன் P3 தெரியும் அப்படி சொன்னோம், இந்த இடத்துல மேக்ஸிமம் ப்ரெஷர்னு பார்த்தா 68. ப்ரெஷர் அட்டு 1 இன்லெட் வந்து 1 பார்னு கொடுத்துருந்தாங்க. ஓகே, P2ங்கிற ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்லேருந்து என்ன பண்ணியாச்சு, P2 நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, அதை எழுதியாச்சு. சாரி அந்த சாரி. ஓகே, T3 கண்டுபிடிச்சி. அது தேர்ட் to fourth ப்ராசஸில் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன் ப்ராசஸ். இதுதான் மெயின். அதாவது Q = MC∆T, MCP∆T. இந்த ஃபார்முலா வச்சுட்டு T3 to T3. ஏன்னா இதில் 2-3 ப்ராசஸ் வரும். ஓகே, இதுலேருந்து இது ஒன்று, இதுலேருந்து இது ஒன்று. T3 - T2, T4 - T3. இந்த T4 T3 வரும்போது ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இந்த T3 T2 வரும்போது வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த ஒய் ஆக்சிஸ் லைன் எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இந்த இதில் என்ன இருக்குது, எக்ஸஸ் லைன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகே, அதுக்கு தான் 2 துண்டாக எழுதிக்காங்க. வால்யூம் கான்ஸ்டன்ட், இங்கிறது ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். இதுக்கு போட்டாச்சு ஹீட் சப்ளை கொஷினில் கொடுக்கணுங்களோ? ஆமாம், ஹீட் சப்ளை கொஷினில் கொடுக்கணும். ஓகே, இதுலேருந்து இது போட்டாச்சு, இது போட்டு தெரில, இதுக்கு போட்டாச்சு, இதுக்கு இது. எனக்கு T4 மட்டும் தெரியாது. T4 மட்டும் என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கும். ஒன்றும் இல்லைப்பா, இதை மைனஸ் பண்ணுங்கள், அது கூட அதை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகே, அடுத்து இதை வந்து இங்கே கழிச்சிருங்க. 1750 நான் எழுதி காமிக்கிறேன். = இந்த டேமை ஃபுல்லாக சால்வ் பண்ணோன்னா ஏன்னு வரும் வச்சுக்கோமா. ப்ளஸ் 1.005 T4 - 274.19. ஜூம் அவுட் கொஞ்சம் குறைக்கிறேன். ஓகே, இந்த டேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேம் இங்கே கொண்டு போய் கழிச்சிடும். அதை நான் ஏன்னு வச்சுக்கேன். இந்த எல்லா டேமையும் என்னென்னு வச்சுக்கேன், ஏன்னு வச்சுக்கேன். 1750 மைனஸ் என்னது ஏ போட்டாச்சா. அடுத்து இது மல்டிப்ளை இருக்கா, இங்கே வரும்போது என்னென்ன ஆயிரும், டிவைட் ஆயிரும். அடுத்து இந்த 279 இங்கே வரும்போது ப்ளஸ்ன்னு மாறி. இதை சால்வ் பண்ணுங்கப்பா, ஆன்சர். ஆன்சர் இந்த ஏக்கு பதிலாக என்னது, இந்த டேம் மல்டிப்ளை பண்ணியிருக்க இந்த டேம், இது எல்லாமே. ஓகே, அதை சால்வ் பண்ணால் கிடச்சிடும். அடுத்து எனக்கு தெரிஞ்ச ரிலேஷன் என்னது, PV = MRT தானே. PV = MRT. மாதம் வந்து 1ன்னு எடுத்துருப்பாங்க. அப்போ எனக்கு V தேவை அப்படின்னா MRT/P. ஓகே, V தேவைன்னா MRT. மாதம் வந்து 1 எடுத்துருப்பாங்க. ஆர் போட்டாச்சு. ஆருங்கிறது 287. சிபியோட வேல்யூ ஃபிக்ஸடு. சிபியோட வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே தெரியலன்னா 1.005 யூஸ் பண்ணிக்கோங்க. சிபியோட வேல்யூ வந்து 0.718ங்கிறது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆரோட வேல்யூ போட்டாச்சு. T1ஓட வேல்யூ, P1ஓட வேல்யூ m3/kg. ஓகே, வால்யூம் 3யும் வால்யூம் 2வும் எப்படி ஈக்குவலுங்க, வால்யூம் 3யும் வால்யூம் 2வும் ஈக்குவல். ஏன்னா அது என்ன லைனில் இருக்குது, எக்ஸ் லைன்லேருந்து பார்க்கும்போது அது எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்குது. ஓகே, அப்போ R = எனக்கு என்ன தெரியும், V1 என்னது V2ன்னு தெரியும். ஓகே, V2 எனக்கு தேவைன்னா V1 என்னது R. V1 போட்டாச்சு, R போட்டாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. இப்போ V3/V4 இந்த ரிலேஷனில் இருந்து எனக்கு V4 கண்டுபிடிக்கிறேன். இதே மல்டிப்ளை பண்ணுங்கள். T4/T3 என்னது V3. இதுக்கு போட்டாச்சு, இதுக்கு போட்டாச்சு, m3/kg. எல்லாம் கண்டுபிடிச்சது சால்வ் பண்ணுறது டேட்டாவில் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். R போட்டாச்சு, காமா போட்டாச்சு, இது போட்டாச்சு. இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள். அடுத்து இதை சால்வ் பண்ணி இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி 1லேருந்து கழிச்சிடுங்க. ஓகே, அடுத்து எஃபிஷியன்சி ஃபார்முலா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், அதை மல்டிப்ளை பண்ணிடுங்க. அடுத்து மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷருக்கு இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3 ப்ராப்ளத்தையும் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். புரியல அப்படின்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். எனக்கு அது புரியல, திருப்பி ரிப்பீட் பண்ணுங்கள் அப்படின்னு திருப்பி சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகே.
மேக்ஸிமம் இந்த ஏரியா நல்லா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி ரிவர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். பாய்.